கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனாரே, ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வார்த்தைகள் அப்பா எங்களுக்குள்ளே 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி எங்களுடைய இருதயத்தின் நிலமாகி அந்த நிலத்தை கர்த்தர் பண்படுத்துவீராக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, மண்ணான மனுஷன் மறையட்டும், மாம்சம் மறையட்டும். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். கர்த்தாவே, பேசுகிற தாசரை மறைத்து கர்த்தாவே முழுவதுமாக நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீரே எங்கள் மூலமாய் பேசும். எங்கள் மூலமாய் நீர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் நீர் பேசும். அப்பா, இதிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படியே உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை வழி நடத்தும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா விதமான துர்குணத்தின் ஆவிகளும், வேசித்தனத்தின் ஆவிகளும், விபச்சாரத்தின் ஆவிகளும், தகப்பனாலே எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீரே எங்களோடு கூட பேசும். எங்களுடைய சிந்தைகளை சிதறடிக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை கட்டவிழ்க்கிறோம். நீர் ஆளும்படி நாங்கள் உத்தரவிடுகிறோம். நீரே எங்களை ஆளுவீராக. நீரே எங்கள் மூலமாய் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தும். பேசுகிற தாசரை அப்பா நேர்த்தியாய் செம்மையாய் தகப்பனாரே, நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை செம்மையாய் பேச கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் அப்படியே கிருபை செய்தபடி உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றையிலிருந்து பேசிக்கான விஷயங்களை நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் அதில் நேரம் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். எதற்காக என்றால், இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபைக்கு இது ரொம்ப அவசியம். ஏன் என்று சொன்னால், ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ரொம்ப ஆணித்தரமாக இருப்போம் ஒரு சில விஷயத்துலலாம். இன்னும் ஃபெய்த்தில், இன்னும் தேவனுடைய வசனத்தில், தேவனுடைய காரியங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் எங்கே நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், கோட்டை விட்டுடுறோம். ஸோ இனி வருகிற நாட்களில் கொஞ்சம் பேசிக்கான விஷயத்தில் நம்ம நேரத்தை செலவழிப்போம். அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, கிறிஸ்தவத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசு யார்? இயேசு உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரனா? அப்படி அவர் தேவகுமாரன் என்றால் அதை நிரூபிக்கக்கூடிய சான்று அல்லது ஆதாரம் என்ன என்கிற காரியங்களை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மதமா என்று கேட்டால் அது மதம் கிடையாது. நம்ம இந்தியாவில் பல மதங்கள் இருக்கிறது. இந்து மதம் இருக்குது, இஸ்லாம் மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, புத்த மதம் இருக்குது. ஸோ இப்படி பல மதங்கள் இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம முன்னோர்கள், கிறிஸ்தவத்தையும் இதே போல் இந்த வரிசையிலே மதமாகவே அதை மாற்றி விட்டாங்க. ஸோ இப்போ கிறிஸ்டியன் அப்படிங்கிறது ஒரு மதமாகவே மாற்றி விட்டாங்க. அவங்க மதமாக மாற்றினாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணுறதில்ல, ஒருபோதும் கிறிஸ்தவம் என்பது மதம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் யாருமே பார்த்துடவே கூடாது, நாம் பார்க்கவும் கூடாது. மதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வெறி கொள்ளுதல் அப்படின்னு தான் அது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யானைக்கு மதம் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யானையை பார்த்துருக்கீங்க, அந்த யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருக்கோம் இல்லையா?
அதுக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாரும் கிட்ட கூட இருக்க முடியாது. அது வளர்த்தவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கண்ணு முன்னு தெரியாது. அ மதங்கிறது அதுதான். நமக்கு முன்னாடி நிக்கிறவன் சகோதரனா, தம்பியா, தங்கச்சியா, அப்பாவா, அம்மாவா, மனுஷனா, இப்படி எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே ஒண்ணே ஒண்ணு தான். என்னது? மதம். ஸோ, கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்தவம் என்பது என்ன அப்படின்னா, உன்னை நேசிப்பதைப் போல நீ பிறனையும் நேசி என்று சொல்லிக் கொடுப்பது தான் கிறிஸ்தவம். முதலாவது கடவுளை நேசி, 2வது உன்னை நேசிக்கிறத போல நீ மத்தவனையும் நேசி என்று சொல்லிக் கொடுப்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சம். கிறிஸ்துவும் அத தான் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? கிறிஸ்துவே அத சொல்றாரு பாருங்க. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசி. உன்னை ஒருத்தரை துன்புறுத்துனானா, நீ பதிலுக்கு துன்புறுத்தாத. ஒருத்தன் உனக்கு தீமை செய்கிறானா, நீ அதே தீமையை செய்யாத. தீமையை நன்மையாலே வெல்லு அப்படின்னு இயேசு நமக்கு போதிக்கிறாரு. சின்ன எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, உன்னை ஒருத்தனை அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. உன்னை ஒருத்தன் கன்னத்துல அறைஞ்சான் அப்படின்னா, அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்றாரு. உன்னை பலவந்தமா 1 மைல் கடக்க பண்ணினா, அவனோட கூட இன்னும் 1 மைல் எக்ஸஸா நீ போ அப்படின்றாரு. எதுக்காக இத சொல்ல வராரு அப்படின்னா, அவன் உனக்கு தீமை செய்றான்றதுனால நீயும் அவனுக்கு தீமை செய்யாத. மாறா என்ன பண்ணு, நன்மையினால நீ என்ன பண்ணு, அவன மாற்று. உன்ன ஒரு கன்னத்துல அடிக்கிறாங்க, நீ தப்பா அவன் அநியாயமா தான் நம்மள அடிக்கிறான். இருந்தாலும் நம்ம கன்னத்த திருப்பி காட்டும்போது என்ன பண்றான், அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? நான் அநியாயமா தான் நான் இத செய்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதன் மூலமாக அவன் மாறுவதற்கு, அவனுடைய மனம் புதிதாவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்ல, செய்து கூட காட்டினாரு. இல்லையா? கல்வாரி சிலுவைய தோள் மேல சுமந்துட்டு கொல்கதா மலைக்கு போறாரு பாருங்க. போகும்போது எல்லாருமே அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாரு, கடைசியில மரிக்கும் தருவாயில, "பிதாவே இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்." அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மரித்தார். ஆகவே கிறிஸ்தவம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, அவன் நம்மள அடிச்சாலும் சரி, இல்ல சாகடிச்சாலும் சரி, என்ன பண்ணணும்? அவனுக்காக நம்ம ஜெபிப்பது அவசியம். அவன நேசிக்கிறது அவசியம். அது மாத்திரம் இல்லாம மனப்பூர்வமா அவன நேசிக்கிறது, மன்னிக்கிறது ரொம்ப அவசியம்னு அவர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவத்துல. ஸோ இது சாராம்சம். இது ஒரு அடிப்படை, ஒரு பேசிக் இல்லையா? அ இந்து அமைப்பினர்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில அமைப்புகளெல்லாம் இருக்கு. நம்முடைய இந்து மதத்த நாம தான் காப்பாத்தணும். நம்முடைய கலாச்சாரத்த நாம தான் காப்பாத்தணும். கிறிஸ்தவர்களும் இல்ல மத்தவங்களும் நம்மள போட்டு நெருக்குறாங்க. நம்ம சிறுபான்மையரா மாத்திர்றாங்க. நம்ம எப்பவுமே பெரும்பான்மையா இருக்கணும். அப்படிங்கிறத அ வேற விதமாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போர்ட்ரே பண்ணிடுறாங்க. நம்மளும் குதிரைக்கு கட்டின கடிவாளத்த போல அவங்க சொல்றது தான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, நாமளும் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய சகோதரன, நம்முடைய சகோதரிய, நம்முடைய தாய் தகப்பனார என்ன பண்ணிடுறோம், துக்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம். அ இன்னும் சொல்ல துணிகரத்தினால மிஞ்சி கொலை கூட செய்ய நேரிடுகிறது. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு காலநிலை இருக்கிறது. அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படிக்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப, ரொம்ப அவசியம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அவங்கள போல நாமளும் இருந்து விடக்கூடாது. அ எதிர்த்து நிக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்காக. கர்த்தர் நிச்சயமா அவங்களுடைய மனதை மாற்றுவார். சரி. அப்போ கிறிஸ்தவம் என்பது அவர்கள் சொல்லுகிறதைப் போல, கிறிஸ்தவம் என்பது ஒரு வெள்ளைக்கார தெய்வமோ அல்லது வெளிநாட்டு மதமோ அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு அன்பின் வழியாக இது கருதப்படுகிறது.
ஏன்னா கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்பை காட்ட சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதை தான் நாம் இப்போ சொன்னோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சாராம்சம். சரி. ஸோ கிறிஸ்தவத்தை பற்றி நாம் எப்போவுமே தப்பாக நினச்சிடக்கூடாது இல்லையா? கிறிஸ்தவம் வந்து வெள்ளைக்கார மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவங்க வந்து அந்நிய நாட்டு ஜனங்கள் அல்ல. எல்லாம் இந்த நாட்டு ஜனங்கள் தான். இயேசுவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கார கடவுளும் கிடையாது. அவர் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிற எருசலேமில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு? பிள்ளையாக பிறக்கிறாரு. பிள்ளையாக பிறந்து அவர் ஒரு யூதர் பேசிக்காகவே. அவர் ஒரு யூதர். யூத குலத்தின் வழியாகத்தான் என்ன பண்ணுறாரு? அவர் வராரு இல்லையா? ஸோ அது வந்து பிற்பாடு பார்ப்போம். ஆகவே அவங்க தான் சொல்கிறாங்க, இவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்ம எதுவும் நம்பக்கூடாது. எதை நாம் செஞ்சாலும், எதை நம்ம கேட்குறதா இருந்தாலும் தீர ஆராய்ந்து விசாரித்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை அது பிரசங்கமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும், ஆராய்ந்து அறிந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படியே லிட்ரலாகவே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிலருங்கெல்லாம் பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதன் காரணமாக தான் நிறைய பேர் பின்மாறி போகிறாங்க. இன்னொன்று வந்து முரண்பாடாக இருக்கிறதுனால பின்மாறி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி போகிறதுனால நாமளும் அப்படி போகிறதுன்னு அவசியம் கிடையாது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் ஆராய்ந்து, நிதானித்து, பகுத்தறிந்து நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? சரி, ரைட். சரி, நம்ம இதுக்கு வருவோம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா, அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகத்தான் வந்தார். நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து மனு அவதாரம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, தேவனோடு கூட இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? வார்த்தையின் தேவனாய் இருந்தாராம். வார்த்தையாக தேவனோடு கூட இருந்தார். வார்த்தையாய் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார். வார்த்தையாக தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார். ஸோ அவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாயிற்று. 3வது வசனம் சொல்லுது பாருங்க, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது தான் இந்த முழு பிரபஞ்சமும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்த தேவன் தான் என்ன பண்ணார்? மனுஷ ரூபமாக எடுத்து நமக்காக மனு அவதாரம் எடுத்தார். இதை நல்லா மனசில் வச்சுக்கணும். சரி, தேவன் ஆதியில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா மனுஷனை சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அந்த ஆதாம் ஏவாள் மூலியமாக இந்த பூமி எங்கும் சந்ததிகள் பெருக ஆரம்பித்தது. ஆதி மனுஷன் யாரு? முதலாக தோன்றிய மனிதன் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த மார்க்கத்தாரை கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னா ஆதாம் ஏவாள். கிறிஸ்தவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிற்குமான விடையை நமக்கு தருகிறது. மற்ற மதங்கள், மற்ற மார்க்கங்கள் வந்து வெறும் கேள்வியை தான் கேட்குதே தவிர்த்து அதற்கு வந்து தகுந்தாற் போல விஞ்ஞானமும் அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எந்த வேதமும் மார்க்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிலை சொல்லவே சொல்லாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் விஞ்ஞானமும் அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் பதிலை நமக்கு சொல்லுகிறது. ஸோ இப்போ அதே போல தான்
யாரை நீங்கள் கேட்டாலுமே அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, முதல் மனுஷன் யாருன்னா ஆதாம் ஏவாள். யாருடைய வாயில இருந்தாலும் இதுதான் வரும். குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கான நிரூபணம் இருக்கே தவிர, ஆனா அது வந்து அடிப்படையில அப்படிதான் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று கிடையவே கிடையாது. இல்லையா? சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவரு இந்த கொள்கைய வந்து உலகத்துக்கு பரப்புனாரு. கடைசியில அவர் மரிக்கும்போது என்ன சொல்லிட்டு செத்தார் அப்படின்னா, "நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு தவறான கொள்கைய நான் பரப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாரு, அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார். அப்படி வந்து நம்ம பிளைண்டா எடுத்துக்க கூடாது. இல்லையா? அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற மொத்த குரங்குகளும் மனுஷனா மாறி இருக்கணும். இல்லையா? கர்த்தர் நம்மை பிரத்யேகமாக அவருடைய ரூபத்தின்படியும், அவருடைய சாயலின்படியும் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இல்லையா? அ ஏன்னா, நம்ம அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம், ஏவாள் மூலமாக இந்த சந்ததி பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பினார்கள். ஆ, ஒரு சில வம்சாவளிகள நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஆம் ஆதாம்லேருந்து பார்த்தீங்கன்னா, காயின், ஆபேல் வராங்க. அதுக்கப்புறம் ஏனோக்கு வராரு, மெத்துசலா வராரு, லாமேக்கு வராரு, நோவா வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஏசா, யாக்கோபு, அ யாக்கோபுடைய 12 குமாரர்கள், யோசேப்பு, மோசே, யோசுவா. ஸோ இப்படி வந்து சந்ததி சந்ததியாக வந்து வருகிறது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, அ தாவீது வராரு. தாவீதினுடைய சந்ததியில வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. அதற்கு முன்பாக வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில கலகம் ஏற்பட்டு, ஒரு சில பிரிவினைகள் ஏற்பட்டு, அ யூதா கோத்திரத்தார் என்றும், இஸ்ரேல் ஜனங்கள் என்றும் 2ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கப்பட்டார்கள். இந்த யூத ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு கூட்டம், சிறிய ஜனம். இந்த இஸ்ரேலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெஜாரிட்டி பெரும்பான்மையா இருக்கிறவங்க. ஸோ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள ஒதுக்கிட்டு இந்த யூத ஜனத்த தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம ஆண்டவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது, ரொம்ப பெரும்பான்மையா இருக்கிறது, ரொம்ப பலசாலிகளா இருக்கிறது, ரொம்ப பெரிய கூட்டத்த எடுக்கிறது, அப்படின்னெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கவே மாட்டாரு. யாரு பலவீனனா இருக்கிறானோ அவன தேர்ந்தெடுக்கிறாரு. எது சின்னதா இருக்குதோ அத தேர்ந்தெடுக்கிறாரு. யார் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்கள எடுக்கிறாரு. யார் அடிமையா இருக்கிறாங்களோ அவங்கள எடுக்கிறாரு. யாரு ஒண்ணுத்துக்குமே உதவாம இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கே அவங்கள என்ன பண்றாரு, ஒரு ஆ மாதிரியா, ஒரு எக்ஸாம்பிளாக கர்த்தர் வைக்கிறார். அதப்போல தான் இந்த யூத ஜனங்கள வந்து அவர் ஷோ பண்றாரு. அந்த வழியா தான் வராங்க. இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய கூட்டம் தான் இந்த யூத ஜனங்கள். ஸோ அந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. இது எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அந்த யூத ஜனங்களுக்கும் தெரியும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியும். அ இப்படிப்பட்ட ஒரு மேசியா வருவாரு, இப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் வருவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இதற்காகத்தான் அவங்க வந்து பல வருஷங்களா காத்திருக்கிறாங்க. ரைட். ஸோ இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில வருகிறாரு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பல பெயர்கள் வந்து வேதாகமத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன பெயர் அப்படின்னா, மேசியா, கிறிஸ்து, இம்மானுவேல், இரட்சகர், இப்படிப்பட்ட நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசியா என்பதற்கு கிறிஸ்து எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து எப்படி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா, மேசியா அப்படிங்கிறதுக்கு வந்து மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மேசியா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பொருள். சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம். நோட்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மானுவேல் மத்தேயு 1:23 தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது. இரட்சகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில சொல்லுது. பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அல்லது பாதுகாக்கிறவர் என்று பொருள்படும். ஸோ இப்படிப்பட்ட நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்துவமா இருக்குது.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது பொருள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருள்படும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன பண்றாரு, நம்மோடு கூட தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம கூட வராரு, போறாரு, சாப்பிட்றாரு, உறங்குறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? ஸோ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சரி, இயேசு யார்? உண்மையாவே இவர் தேவகுமாரன் தானா? இவர் உண்மையாவே தேவனிடத்திலிருந்து தான் வந்தாரா? இவர் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா தானா அப்படின்பதற்கு ஒரு சில சாட்சிகளின் மூலமாக நாம் இன்று வந்து அதை வந்து நிரூபிக்க போகிறோம். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஆமாம் இயேசு வந்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறாங்களே தவிர அவர்தான் கடவுள், அவர்தான் தேவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இஸ்லாமியத்தில் கொடுக்கப்பட்ட பேர் என்னன்னா ஈசா நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர். ஈசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தொழுகையை பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இறை தூதரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவர் தேவகுமாரன் என்கிற ஒரு விதத்தில் அவங்க அவரை பார்க்குறதே கிடையாது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நாம் மட்டும்தான், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாம் அங்கீகரிக்கிறோம். மற்ற யாருமே அங்கீகரிக்கிறதில்ல. மற்ற மார்க்கத்தினரை கூட நீங்கள் பாருங்கள், இந்து மார்க்கத்தினராக இருக்கட்டும், இஸ்லாமியர் மார்க்கத்தினராக இருக்கட்டும், இல்லை புத்த மார்க்கத்தினராக இருக்கட்டும், இல்லை சீக்கிய மார்க்கத்தினராக இருக்கட்டும், யாரை கேட்டாலுமே இயேசுவை ஒரு நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்கிறாங்களே தவிர அவர்தான் ரட்சிப்புக்கு வழி, அவர்தான் நித்தியத்திற்கு வழி. இயேசு சொல்கிறார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர் மரித்தார், உயிர்த்தார், அவர்தான் தெய்வம், அவர்தான் தேவகுமாரன் அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்கிறதில்ல. அவருடைய கொள்கைகள், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்றாங்களே தவிர அவர்தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து நமக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு அங்கே வருகிறது. நம்ம இன்றைக்கி கூட சுவிசேஷம் சொல்ல போனால் அப்படின்னா இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னா அப்போ எங்கள் தெய்வமெல்லாம் என்ன? அப்போ நாங்கள் வணங்குறதெல்லாம் வந்து பொய்யான கடவுளா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து அவர்களுடைய நம்பிக்கையோட நம்முடைய நம்பிக்கைக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் முரண்பாடு எழும்புகிறது. ஸோ அங்கே தான் கிளாஷ் ஆகுது. இயேசுவை வந்து யாருமே தனிப்பட்ட காரணங்களுக்காக யாருமே வெறுக்கிறது கிடையாது. இயேசுவை ஒரு நல்ல மனிதராக அவருடைய போதனைகளை எல்லாரும் நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கடவுளாக அங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிஷினரிமார்களெல்லாம் எங்கிருந்தோ வராங்க, எங்கிருந்தோ வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, சில நல உதவிகளை செஞ்சாங்க, சகோதர சகோதரிகளை போல் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அன்பு காட்டினாங்க, நமக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்களுடைய சொத்துக்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாரி இறைச்சாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பை போதிச்சாங்க. இன்னும் அன்னை தெரேசாலாம் பாருங்கள், தொழுநோயாளிகளை வந்து தொட்டு கழுவி அதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கவே முடியல இல்லையா? நாமளாக இருந்தால் அது கிட்ட கூட நம்ம போயிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம நாட்டில் வந்து தொண்டு செய்தாங்க இல்லையா? இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரேசா அவங்களுடைய அந்த தொண்டை வந்து இங்கே யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? அதே போல் வந்து இங்கே சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்தாபித்த அந்த மிஷினரிமார்கள் வராங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் வந்து இந்த சிஎம்சி தான்.
ஸோ இப்படி வந்து அ சில நல்ல உதவி திட்டங்கள அவங்க செய்தாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்மள அரவணைச்சாங்க. நம்மள அன்பு கூர்ந்தாங்க. ஸோ இப்படி வந்து இந்த மிஷனரிமார்கள் நம்மள வந்து தாங்குனாங்க. இல்லையா? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த அளவுக்கு வந்து படிப்பறிவு முன்னேறி இருக்குன்னா, அதற்கு காரணம் மிஷனரிமார்கள் தான். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து நல்லா முன்னேறி இருக்கிறாங்க. நல்ல அறிவாளியா, புத்திசாலியா, ஒரு சுதந்திரமா இருக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் மிஷனரிகள் தான். கிறிஸ்தவம் தான். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவ அவர்கள காண்பிச்சாங்க. அதன் மூலமாகத்தான் கிறிஸ்தவம் இந்தியா முழுவதுமாக எங்கும் பரம்பிற்று. ஏன்னா, அவன் வந்து என்ன அன்பு செய்றான். என்ன அரவணைக்கிறான். ஸோ, அப்ப எனக்கு யார் முக்கியம்? அந்த கடவுள் தான் எனக்கு பெருசா தெரியிறாரு. என்னை அடிமைப்படுத்துகிற, என்னை சிறுமைப்படுத்துகிற, என்னை ஒடுக்குகிற தெய்வம் எனக்கு வேணாம். என்னை அன்போடு கூட என்னை அரவணைக்கிற தெய்வம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அரவணைச்சாங்க. இன்னைக்கு இந்தியா, தமிழ்நாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆதாரமா இருக்குது. இல்லையா? ஸோ இத புடிக்காத ஒரு சில மதவாத கும்பல் என்ன பண்றாங்க அப்டின்னா, இத ஒழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அ தீ வச்சு எரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மூத்த தலைவர் வந்து இப்படி சொல்லிட்டு ஆ மரித்து போனார். என்ன சொன்னார் அப்டின்னா, ஆ கிறிஸ்தவர்கள வந்து நீங்க தொட்டுடாதீங்க. அவங்க வந்து ஒரு மூட்டை பூச்சி போல. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நசுக்குறீங்களோ, அத விட பல மடங்கு அவங்க பெருகுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவரு மரித்தார். ஸோ கிறிஸ்தவத்த வந்து கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிற வரைக்கும், கிறிஸ்தவத்த யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அவங்கள வந்து நெருக்க முடியும், அவங்கள வந்து ஒடுக்க முடியும், அவங்கள வந்து அவமானப்படுத்த முடியும், அவர்கள வந்து கொல்ல முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா, கிறிஸ்தவத்த அழிப்பதற்கு ஒருவராலுமே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வசனத்துல சொல்றாரு பாருங்க. சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். சரீரத்தையும், ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ளி அழிப்பவருக்கே நீங்க பயப்படுங்க அப்படின்னு வேத வசனம் தெளிவா சொல்லுது. அப்ப நம்ம யாருக்கு பயந்திருக்கணும், யாருக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்ட தெளிவா அவர் குடுத்துட்டாரு. அ வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வீணான மாய்மாலமான பேச்சுக்கும், அ கலாச்சாரத்துக்கும் உங்களுடைய செவியையோ, உங்களுடைய நடையோ நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒருபோதும் சாய்ச்சிடாதீங்க. அவங்க அத சொல்றாங்க, இவங்க இத சொல்றாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்டுக்காதீங்க. நீங்க உட்காருங்க, நீங்க வாசிங்க, நீங்க தியானிங்க. அ உங்களுடைய நாலேட்ஜ வச்சு நீங்க நல்லா உங்க அறிவ எந்த அளவுக்கு உழுக்கணுமோ, அந்த அளவுக்கு உழுக்குங்க. தெரிந்து கொள்ளுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அவங்க ஒருத்தர் சொல்றாங்க, அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவங்க சொல்றது நியாயமா இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. நீங்க உட்காருங்க, நீங்க தியானிங்க, நீங்க ஆராயுங்க, தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி. தெளிந்த புத்திய உங்களுக்கு தருவார். ஸோ, கிறிஸ்தவம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, கிறிஸ்தவம் வந்து ஒரு அன்பின் சாராம்சம். ஒரு அன்பினோட அடிப்படை அம்சம் அப்படின்னு சொன்னேன். 2வது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, தாவீதின் வம்சத்தின் வழியாக அவர் வரார். யூதர் வழியாக அவர் வந்து பிறக்கிறாரு. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்களுடைய அர்த்தங்கள நாம பார்த்தோம். 4வது வந்து இயேசு தெய்வம் என்று இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளுவதில்லை? அவர்களுக்கும் நமக்கு ஏன் அந்த முரண்பாடு உள்ளது? அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, இப்போ இயேசு தான் தேவகுமாரன் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கும் சில சாட்சிகளின் மூலமாக நாம் அதை ஆராயப் போகிறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சாட்சிகள் இருக்கிறது. 1 தேவனே நமக்கு கொடுத்த சாட்சி. 2வது இயேசுவே சொன்ன சாட்சி. 3வது சீஷர்கள் கண்டுகொண்ட சாட்சி. 4வது தேவதூதர்கள் சொன்ன சாட்சி. 5வது உயிர்த்தெழுதலின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட சாட்சி.
6வது விசுவாசத்தின் நோக்கம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய சாட்சி. மத்தேயு 3:17. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே வராரு பாருங்க. யோர்தானுடைய நதியில பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் குடுத்துட்டு வராரு. ஸோ, அவனிடத்துல ஞானஸ்தானம் பெறும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வராரு. ஸோ, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 16லேருந்து வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ, தேவனே பார்த்தீங்க அப்படின்னா, லிட்ரலா இவர் என்னுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் தேவனுடைய குமாரன் தான் என்று நிரூபிக்கும் வண்ணமாக யோவான் இந்த அதிகாரத்தை, இந்த நிருபத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறார். விசுவாசிகள் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்பும்படியாக இந்த யோவான் நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இங்கே சொல்கிறாரு பாருங்க, தேவனே இங்கே சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சங்கீத புஸ்தகத்தில் கூட 2வது சங்கீதத்தில் பாருங்க, 6லிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஸோ, தேவன் பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரன் இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டாந்தகமாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படுத்துகிறார். 2வது, ஆண்டவராகிய இயேசுவே தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே பதிவு செய்கிறார் பாருங்க. யோவான் 10:36. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவாலய பிரதிஷ்டை அங்கே பண்ண போகிறாங்க. ஸோ, அங்கே போகிற இடத்துல சாலமோனுடைய அந்த மண்டபத்தில் அவர் உலாவி கொண்டிருந்தார். அப்போ யூதர்களெல்லாம் சேர்ந்து அவரிடத்துல நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். எங்களுக்கு நாங்கள் உங்களை குறித்து ரொம்ப குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். அதனால நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்து தானா? நீர் உண்மையாகவே தெரிந்தெடுக்கப்பட்டவர் தானா? உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானா? எங்களை விடுவிக்க வந்த ராஜா நீர் தானா? எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு யூதரெல்லாம் கூட்டம் கூடி அவரிடத்துல கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பிதாவின் நாமத்தினால நான் செய்கிற கிரியைகள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் செய்கிற காரியங்களெல்லாம் உற்று பாருங்க. அது என் பிதாவினால் உண்டாகிற ஒரு காரியம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க நான் யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை நன்கா அறிஞ்சிருக்கும். ஆனாலும் நீங்க அறியாம போனது என்ன? ஏன்னா உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ, அதனால நீங்க அதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இந்த யூத ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைராக்கியம், ரொம்ப பக்தி வைராக்கியம் பாராட்டுவாங்க. தேவனை யாராவது தூஷித்தாங்களோ, இல்லை தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கினாலோ, அவங்களுக்கு செம்ம கோபம் வரும். மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா, அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறவன், தூஷிக்கிறவனை பார்த்தீங்கன்னா, அவன் கொல்லப்பட வேண்டும். ஸோ, யூத ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் அதாவது இயேசு கிறிஸ்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் தான் யூதருடைய ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பிதாவை தம்முடைய சொந்த பிதா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால தான் இங்க பாருங்க, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்.
மாம்சமும் இரத்தமுமா நீ என் கூட தான் இருக்கிற. உன் அப்பா அம்மா யாருன்னு தெரியும். உன் சகோதர சகோதரிகள் யாருன்னு தெரியும். உன்னை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆ நீ எங்க முன்னாடி தான் நீ ஓடி ஆடி விளையாடி திரிஞ்சிருக்கிற. உன் அப்பா அம்மா கூட தச்ச வேலை தான் செஞ்சிருக்கிற. எல்லாமே நீ பண்ணியிருக்கிற. நாங்களும் கண்கூடாவே பார்த்துருக்குறோம். இப்படி இருக்க நீ எப்படி உன்னை தேவனுக்கு சமமா மாத்துற? அப்படிங்கிற ஒரு கோபம் இவங்களுக்கு. இல்லையா? நீ தேவதூஷணம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ சொல்றாரு பாருங்க அவரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியைகளின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். என் பிதாவினால நான் அநேக காரியங்களை, அநேக கிரியைகளை, அற்புதங்கள், அடையாளங்களை நான் செஞ்சேன். எந்த கிரியைகள் நிமித்தம் என் மேலே கல்லெறிகிறீங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். பாருங்க, நீங்கள் செய்கிற நன்மையினால நாங்கள் உங்களை எதுவுமே சொல்கிறதில்ல. எங்கே எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, நீ தேவனுக்கு சமமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிற பத்தியா, அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனை. அதுதான் தேவதூஷணம்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா தேவனுக்கு சமமாக யாருமே கிடையாதே. அப்படி இருக்க நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க 36, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இட்ஸ் a ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால், இங்க அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு பாருங்க. நான் தேவனுடைய குமாரன். உண்மையை சொன்னதுனாலே நான் தேவதூஷணம் சொன்னேன். அப்பா உண்மையா அதுதான்ப்பா, நான் தேவகுமாரன் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் இங்கே ரிவீல் பண்ணுறாரு பாருங்க. ஸோ இதன் மூலமாக இயேசு தேவனுடைய குமாரன் தான் என்று ஊர்ஜிதம் ஆகிறது. ஏன்னா இது நிமித்தம் அவர் எந்த அளவுக்கு போறாரு பாருங்க, எந்த எல்லைக்கு போறாருன்னா, மறிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, பல பாடுகள் பட்டு, உபத்திரவங்கள் பட்டு, அவமானப்பட்டு, காரி உமிழப்பட்டு, சாபமாகி அந்த சிரசை சுமந்து கொண்டு கடைசியில் மறிக்கிறாரு. அந்த எல்லை வரைக்கும் போறாரு. 2 விஷயம்தான். உங்களால் கடைசி எல்லை வரைக்கும் போக முடியுது அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனுஷன் பொய்க்கு அவசரம், பொய்க்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதுக்கு எந்த மனுஷனும் முன்னிற்க மாட்டான். ஒரு பொய்க்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள, தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க, தியாகிக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. உண்மைக்காக மட்டும்தான் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருப்பாங்க. ஏன்னா உண்மை என்றைக்குமே மாறாது. அது நிலையானது. பொய் மாறக்கூடியது. ஸோ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் உண்மை என்று எதில் விளங்குகிறது அப்படின்னா, மரண பரியந்தமும் என்ன பண்ணாரு? அதில் நிலைத்து நின்றார். ஸோ இதன் மூலமாக இயேசு தேவனுடைய குமாரன் தான் என்று இந்த இடத்துல ஊர்ஜிதமாகிறது. அடுத்ததாக தன்னோடு கூட சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களும் இவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத பிதா அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 15-16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்க, ஜனங்களெல்லாம் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாரு பாருங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த அடிப்படை அறிவு அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு பாருங்க. ஒரு அடிப்படை, ஒரு கலிலேயே அவனுக்கு அந்த அடிப்படை அறிவு கிடையாது.
ஆனால் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அறிவு எப்படி வந்தது? இயேசுவே அதை சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். யாருங்க சீமோனுக்கு வெளிப்படுத்தினது? பிதா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான். இவர் உண்மையாகவே என் பிள்ளை தான், என் குமாரன் தான். நான் தான் இவரை இந்த பூமிக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், மனுஷ சாயலா அப்படின்னு சொல்லிட்டு சீமோனுக்கு யார் வெளிப்படுத்தினதா? மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தலையா, தேவனே வெளிப்படுத்தினாராம். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்போ இது எத்தகைய கூற்றுன்னு பாருங்க. இயேசுவே இதை அங்கீகரிக்கிறாரு. இதை இவருக்கு வெளிப்படுத்தினது என் பிதா தான் சொல்லிட்டு இயேசுவே அங்கே அங்கீகரிக்கிறார். இதை விட ஒரு மேலான சாட்சி எதுவுமே நமக்கு தேவையில்லை. முதலாவது பிதா சாட்சி கொடுக்குறாரு, ஆமாம் இவர் தான் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இயேசுவே சொல்கிறாரு, ஆமாம் நான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது சீமோனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரு, ஆமாம் இவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் பத்தலையா, இன்னும் ஒரு ஆதாரம் சொல்கிறாரு பாருங்க. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அதுக்கு மேலே வசனம் சொல்கிறாரு பாருங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். யோவானுக்கே இது தெரியாது, இவர் தான் தேவகுமாரன்னு யோவானுக்கே தெரியாது. ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க. எப்படி வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே தங்குகிறாரோ இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலியமாக தான் நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு வெளிப்படுத்தினவர் பிதா தான். சீமோனுக்கு வெளிப்படுத்தினதும் பிதாவாகிய தேவன் தான், இவருக்கு வெளிப்படுத்தினவரும் அவரு தான். ஸோ 2 சாட்சிகளும் மிக முக்கியம். அவர் எங்க சொல்றார் பாருங்க, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த சாட்சியெல்லாம் ரொம்ப முக்கியம். இது ஏனோ தானோன்னு எழுதப்பட்டவை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இதில் மாற்றத்துக்கு இடமே கிடையாது, நிரூபணமாகிறது. இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க, உண்மையாக அவர் தேவனுடைய குமாரன் தானா, ஏங்க இப்படியெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு. இஸ்லாமிலலாம் நிறைய கூற்று வைக்கிறாங்க. ஒரு பெரிய மத தலைவர், மார்க்க தலைவர் அவர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டம் மாதிரி கேள்விக்கு கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஒருத்தர் கேட்குறாங்க, அவர் ஸ்டேஜில் ஆட்டோ கால் கொடுக்குறாரு, இயேசு தன்னை உண்மையாகவே நான் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நான் இஸ்லாயத்தை விட்டு விலகுகிறேன் என்று அவர் சொன்னார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம் முன்னே நிற்க நாம் ஏன் சந்தேகிக்கணும்? அவரால் அங்கே பதில் சொல்ல முடியலை. அவர்கிட்ட கேள்வி கேட்டார் இல்லையா, அவர் பதில் சொல்ல அப்படியே தகச்சு போகிறாரு. ஆமாங்க, நானே இதை ஆயத்தப்படுத்தும் போது இந்த கூற்றெல்லாம் எங்கே அப்படின்னு தேடுறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டேன். கேள்வி கேட்குறதுக்கு சந்தேகத்தை வர வைக்கக்கூடிய 1000 கேள்விகள் எனக்குள்ளே இருந்தாலும் நான் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், கர்த்தரே தேவன், அவர் தேவகுமாரன் தான். அதில் எந்த சந்தேகமும் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்ற உறுதியாக இருந்தேன். அதை போல் நீங்கள் இருக்க பழகிக்கடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேவதூதர்களினுடைய சாட்சி. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, மரியாளுக்கு தேவதூதர்கள் சொல்கிறாங்க, உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிற குழந்தை தேவனுடைய குமாரன், பரிசுத்த வித்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமண பந்தம் நடக்கும்போது அவர்கள் மூலியமாக இவர்கள் 2 பேருடைய உதவி, ஆணின் உதவியின் மூலமாகத்தான் குழந்தை பிறக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது.
அவர் ஸ்திரீயின் வித்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வருகிறார். அதை நிரூபிக்கிற வசனம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இங்க வந்து அவன் வித்துக்கும்னு சொல்லல, அவள் வித்துக்கு. அப்படின்னா ஸ்திரீயின் மூலமாய் கர்ப்பம் தரித்த தேவனுடைய குமாரன் பரிசுத்த வித்தாய் இருக்கிறார், ஸ்திரீயின் வித்தாய் இருக்கிறார். ஸ்திரீயின் வித்தின் மூலமாக யாராச்சும் பிறந்திருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. ஆனால் இயேசு பிறந்திருக்கிறாரு. அதனால தான் இந்த முழு உலகமும் பாவத்திற்குள்ளே இருந்தாலும் அவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆமென். அவர் பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். ஆமென். அவர் பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். ஏன்? நாம நீதிமான்களாய் மாற்றும்படிக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். சரி, அது போனால் அது வேற ஒரு சப்ஜெக்டில் போயிடும். நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடும். சரி, ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு தூதர்களும் சாட்சி கொடுக்குறாங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாட்சி. அவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான், தேவன் தான் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. ரோமர் 1:4. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு வந்து எழுதுறாரு பாருங்க இந்த நிருபத்தை. அவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் அவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வந்து சிந்தி அவர் மரிக்கிறார் பாருங்க. மரித்த பிற்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடுகளை அனுபவிக்கிறார். மனுஷர்களால் அவமானப்படுத்தப்படுகிறார். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் இப்போது அவர் மீது இருக்கிறது. ஸோ அந்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, கல்வாரி சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதாவானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேலே இருக்கிறதுனால, பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய முகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தம்முடைய குமாரனுக்கு மறைக்கிறார். இது வரைக்கும் தேவன் தம்முடைய முகத்தை ஒருபோதும் தம்முடைய குமாரனுக்கு மறைத்ததே கிடையாது. கூப்பிடும்போது உடனே அவர் செவி கொடுக்கிறார். பாருங்க, 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலாக போஷித்தது, கடல் மேல நடந்தது, சுகவீனர்களுக்கு சுகத்தை கொடுத்தது, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தது, மரித்தோர் உயிர்த்தெழுப்பினது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும் போதெல்லாம் பிதாவாகிய தேவன் அவருக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதும் அவர் கூப்பிடுறாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்ற கல்வாரி சிலுவையில் அவர் கதறாரு பாருங்க. அவர் கதறும் போது அவருடைய சத்தம் வந்து பிதா கேட்கவே இல்லை, முகத்தை மறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவர் மீது இப்போது உலகத்தினுடைய பாவம் இருக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கோபாக்கின் அவர் மேல இருக்குது. தேவன் தம்முடைய முழு கோபத்தையும் தம்முடைய குமாரன் மீது ஊற்றி விட்டார். அதனால வந்து என்ன பண்ணாரு, தம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டாரு. பாருங்க, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். எதுக்காக? நம்ம நீதிமானாக மாற்றும்படி, பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படி, அவரோடு கூட இணைக்கும்படி, ராஜாக்களும் ஆசார்களுமாய் மாற்றும்படி, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை பெறும்படிக்கு அவர் என்ன பண்ணாரு, எல்லா கிணையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். கடைசியில் என்ன சொல்லிட்டு மறிக்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை
ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். பாருங்க, அந்த இன்சிடெண்ட்ல வந்து ஃபுல்லாக ஒரு கிளைமேக்ஸ் சீன் மாதிரி நடக்குது பாருங்க. அந்த சம்பவம் ஃபுல்லாக காரில் முடிது, பெரிய காற்று அடிக்குது, எல்லாமே அப்படியே அதிருது, எல்லாமே நடக்குது பாருங்க. ஏன்னா தேவகுமாரன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு அந்த சம்பவத்தை பார்க்குறவங்கெல்லாம் உண்மையாகவே ஒரு தேவனுடைய குமாரன் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. யூதர்களுக்கும் வந்துடுது பாருங்க. அப்போது வந்து ரொம்ப கடினமுள்ள யூதர்கள் வந்து, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? இருக்கட்டும், எலியா வருவாரா பார்க்கலாம், எலியா வந்து இவரை விடுவிக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பரியாசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க. கல்லை வந்து புரட்டி போட்டுடுறாங்க. அப்போ வந்து அந்த யூதர்களுடைய சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூதர்கள் சொல்கிறாங்க, இவர் வந்து 3 நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப எழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது நினைவுபடுத்துகிறாரு பாருங்க. நினைவுபடுத்தின உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லறைக்கு காவல் வைக்கணும்னு சொல்லிட்டு காவல் வைக்கிறாங்க பாருங்க. 3 நாள் வந்து அந்த 2 நாள் வந்து பாதாளத்தில் இருக்கிறாரு. அங்கேயும் வந்து போயிட்டு என்ன பண்ணார், அந்த பாவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுந்தார். தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மரித்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாட்களில் உயிரோடு கூட எழும்புனாங்க. ஆனாலும் அவர்கள் திரும்ப மரித்தாங்க. அவங்க வந்து உயிரோடு கூட இருக்கவில்லை. மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றும் கல்லறை காலியாக உள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னா, ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கும் எருசலேமுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த கல் புரட்டி போட்டிருக்கிறதையும் அந்த இடம் காலியாக இருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய சீஷருடைய எலும்புகள், நிறைய பேருடைய எலும்புகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இயேசுவினுடைய எலும்புகளும் இல்லை, ஏதோ ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்ததை 500க்கும் மேற்பட்ட சாட்சிகள் உண்டு. தம்முடைய 12 சீஷர்கள் இருந்தாங்க, 120 சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாங்க. 500க்கும் மேற்பட்ட திரளான சாட்சிகள் வந்து அவர் வந்து உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்றத பார்த்து சொன்னாங்க. அப்போ பாருங்க, தேவன் அவரை மரிச்சிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு பிசாசு நினச்சி சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் தேவன் பாருங்க, அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இமைப்பொழுது நான் உன்னை என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் கர்த்தர் சொல்றார். என்னுடைய கோபமோ ஒரு நிமிஷம், என்னுடைய தயவோ நீடிய வாழ்வுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, உலகத்தினுடைய பாவத்தை மொத்தத்தையும் சுமந்து தீர்த்தாரு, தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு. ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரை உட்கார செய்தார். ஸோ எவ்வளோ பெரிய உண்மையான சாட்சி பாருங்க. இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஆனால் பிசாசு பாருங்க, அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம நம்பாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதை பார்க்கக்கூடாதபடிக்கு, அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு, அப்படியே கேட்டாலும் தெளிவடையாதபடிக்கு அந்த கண்களை வந்து என்ன பண்ணியிருக்கான், குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். ஸோ அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 6வது, இந்த யோவான் எழுதின இந்த புஸ்தகமே வந்து பார்த்திங்கன்னா இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிவிக்கவே இது எழுதப்பட்டது. நீங்கள் அதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும்
இயேசுவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க எப்படி 2 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க, எப்படி வந்து பிதா வந்து இவருக்கு செவி கொடுக்குறாரு, எப்படி இவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறாரு, அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றாரு பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிதா திராட்சை செடி, நான் கொடிகளா இருக்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒன்றுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இணைக்கப்பட்டதாக அங்க யோவான் காண்பிக்கிறார். இதெல்லாம் எதுக்காக காண்பிக்கிறார் அப்படின்னா, ஆமா இயேசு தேவனுடைய குமாரன் தான் என்று நிரூபிக்கும்படி யோவான் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஸோ நாமளும் வந்து என்ன பண்ணணும்? நம்பணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம் முன்னே இருக்க, நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, இதையும் வந்து லிட்டரலா நம்மளால விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாம இந்த சத்தியத்தை நம்மளால ஏத்துக்கொள்ளவே முடியாது. இந்த காலகட்டத்தில போய் ஆமாங்க இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவர் வந்து அ மரித்தாரு. 3வது நாள்ல உயிரோடு கூட எழும்பிட்டாருங்க. கல்லறை காலியா இருக்குங்க அப்படின்னு சொன்னா, எவனாவது நம்புவானா? அப்படி நம்புற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கு உலகம் அற்புத விதமா இருந்திருக்குங்க. ஆனா அப்படி நடக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. ஏன்னா, யாருமே அத நம்ப மாட்டாங்க. அ விசுவாசம் இல்லாம அந்த காரியத்த யாராலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய பேர சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது. அ ஒரு துண்டு பிரசங்கங்கள குடுக்கக்கூடாது. இயேசு நல்லவர்ன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்த அடிச்சு ஒடைக்கிறாங்க. பாஸ்டர்மார்களெல்லாம் துன்புறுத்துறாங்க. துணிகரமா கொலை பண்றாங்க. அ அவமானப்படுத்தப்படுறாங்க, நிர்வாணப்படுத்தப்படுறாங்க, எரிச்சு கொல்லப்படுறாங்க. சபைகளெல்லாம் ஆ இடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படியே காலமே மாறிப்போது பாருங்க. இல்ல? பாருங்க, இன்றைய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே நிம்மதியா செய்ய முடியல. ஏன்னா சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழல். பச்சை மரத்துக்கே இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, பட்டை மரத்துக்கு இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னு இயேசுநாதரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ நாம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது தான். ரத்த சாட்சியா மரிக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் மரிச்சு தான் ஆகணும். உபத்திரம் வருது. காலம் அந்த மாரி காலகட்டம் இல்லையா? எதுவுமே நிம்மதியா நம்மளால செய்ய முடியல. ஆனாலும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லிட்டாரு. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்லிட்டாரு. தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கன்னத்துல உன்னை அடிச்சான்னா, மறு கன்னத்தையே காட்டுன்னு சொல்லிக் குடுத்துருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம போயிட்டு போட்டிக்கு தாண்டவாதமா நிக்க முடியாது. ஒண்ணே ஒண்ணு தான் ஜெபம் பண்ண முடியும். வேற எதுவுமே நம்மளால பண்றதுக்கு முடியல. ம். கர்த்தர் நிச்சயமா சூழல மாற்றுவார். ஆமென். விசுவாசம் இல்லாம இத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க நம்ம போய் சொல்றோம். ஆனா அவங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, விசுவாசம் இல்லாம இத வந்து நம்ம லிட்ரலா அப்படியே நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அ தேவான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாருங்க. வெளிச்சம் உண்டாயிற்றுங்க. அப்படின்னு நீங்க போயிட்டு சொல்லுங்க. அவனால ஏத்துக்கொள்ளவே முடியாது. அது எப்படிங்க சாத்தியமாகும்?
இன்றைக்கும் பாருங்கள், சமுத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர கடவும் அது சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அது எப்படிங்க பாசிபிலிட்டி? அது எப்படிங்க பாசிபிள்? அது இம்பாசிபிளுங்க. அவன் சொல்கிற சயின்டிஃபிக் ரூல்ஸ் என்ன தெரியுமா? எல்லா நதியும் ஆறு ஆறாக இருந்துச்சு, அந்த நதிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜலமாக மாறிடுச்சுன்னு அவன் சொல்லுவான். அத நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா, இத நம்மளால ஏத்துக்கொள்ள முடியும். ஆனா, உண்மையா சொல்றபடி பார்த்தா சயன்டிஃபிக் ப்ரூஃப் வந்து நம்புற மாரி தான் இருக்குது. ஆனா, நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா, இங்க வசனம் என்ன சொல்லுது? எனக்கு உள்ள விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் சொல்லுது, ஜலங்கள் எல்லாம் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம்னு பெயரிட்டார். அது சமுத்திரம் என்று உண்டானது. இது என்னால லிட்டரலா எடுத்துக்க முடியும். ஏன்னா, விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? காணப்படாதவைகள் மூலமா இவைகளெல்லாம் உண்டாயிற்று. நான் காண்கிற அனைத்துமே காணப்படாத ஒருவர் மூலமாக எல்லாமே உண்டாயிற்று என்று என்ன லிட்டரலா ஏத்துக்கொள்ள முடியும். ஆனா, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததிகிட்ட இத வந்து லிட்டரலா உங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. நம்பவே முடியாது. அதனால தான் பாருங்க, அவங்கலாம் கிறிஸ்தவங்கள இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்க. கிறிஸ்தவங்கள வந்து அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள வந்து ஒழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அது தெரியல. எது உண்மை, எது பொய்யி, அ எது நித்தியமானது, எது அநித்தியமானதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மள உலகத்துக்கு ஒளியா வச்சிருக்கிறாரு. நம்மள உப்பா வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் நாம இருக்கணும். எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நான் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன்னா, எனக்கான நோக்கம் இருக்குது. நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு நோக்கம் இருக்குது. யாருமே இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாம தேவன் யாருமே உண்டாக்கப்படவே இல்ல. எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக, ஒரு காரணத்துக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாரையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ, அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? அத புரிந்து அத செயல்படுத்தக்கூடியவர்களா நாம இருக்கணும். கிறிஸ்தவம் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஆ கலாச்சாரம் கிடையாது. மதம் கிடையாது. அது வந்து நம்ம வந்து மற்றவர்கள நம்ம கவர்ந்து இழுக்கணும். "என்ன ரட்சித்தீர். என்னை நித்திய ஜீவனுக்கு என்னை சுதந்திரவாளியா என்ன வச்சிருக்கிறீர். அதேபோல என் சகோதரனும் வரணும். என் சகோதரியும் வரணும்." அதுக்காக தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு மாடலா தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. ஸோ கிறிஸ்தவம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ கலாச்சாரம், மத வழிபாடு, சடங்கு சம்பிரதாயம் இது அப்படி கிடையாது. நோ, நோ, நோ. கிறிஸ்தவம்ன்றது அது கிடையாது. இருளில இருக்கிறவன வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் கிறிஸ்தவம். அன்புனே என்னன்னு தெரியாத அவனுக்கு கூட அன்புன்னு சொல்லிக் குடுக்குறது தான் கிறிஸ்தவம். கிரகாம் ஸ்டெயின் சொல்லிட்டு ஒரு மிஷனரி. பாருங்க ஒரிசால தான் வந்து ஊழியம் செஞ்சாங்க பாருங்க. சில மதவாத கும்பல்களால என்ன பண்றாங்க அப்படின்னா, வேன்ல வச்சு எரிச்சு விட்டுட்டாங்க. அவருடைய மனைவியும், அவருடைய மகளும் மட்டும் தப்பினாங்க. எரிச்சு கொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. நாங்க மனப்பூர்வமா அவர்கள மன்னிக்கிறோம். உண்மையா சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயத்த நாம கத்துக்கணும். இன்னைக்கு என் அப்பாவையும், அம்மாவையும் ஒரு வார்த்தை யாராச்சும் சொன்னாங்களோ, இல்ல அவமானப்படுத்தினாலோ, இல்ல கேலி கிண்டலா பேசினாலோ எனக்கு அவ்ளோ கோவம் வரும். ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு கோவம் வருது. ஆனா, தன்னுடைய சொந்த கணவர், தன்னுடைய சொந்த பிள்ளை எரி எரிய வச்சு செத்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க எம்பசிக்கு கால் பண்ணி, இந்த மாரி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கான தண்டனைய நிச்சயமா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அத பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்க அத பண்ணல. என்ன பண்ணாங்க? தேவன் தனக்கு காண்பித்த அந்த முன்மாதிரிய காட்டுனாங்க. உன்னை நேசிப்பதைப் போல பிறனையும் நேசின்னு சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாவும் தருவாயில சொன்னார் இல்லையா? பிதாவே இவர்கள மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இல்லையா? அதப்போல தான் அவங்க மனைவியும், அவங்க பிள்ளையும் சொன்னாங்க. ஏதோ செஞ்சுட்டாங்க. நான் உங்கள மனப்பூர்வமா மன்னிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல திரும்பவும் கர்த்தருடைய ஊழியத்த செய்றாங்க. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
ஒரு மனுஷனை வந்து அவனுடைய உள் மனதை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். வெளியே காணப்படுகிற அந்த அலங்காரம், அந்த புறம்பான அலங்கரிப்பை மாற்றுறது அது கிடையாது கிறிஸ்தவம். உள்ளான மனுஷன் மாற்றப்படணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அதுதான் கிறிஸ்தவம். இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். நிம்மதியாக சுவிசேஷம் சொல்ல முடியல. காரணம், அவங்க மைண்டுக்குள்ளே அப்படி செட் பண்ணிட்டாங்க. இவங்க நம்மளை மதம் மாற்ற வராங்க, இவங்களுக்கு காசு நிறைய கொடுக்குறாங்க, அதனால் மதம் மாற்ற வராங்க, மதம் மாற்றி என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதம் மாற்றுறதுனால என்ன யூஸு? ஒரு யூஸுமே கிடையாது. 10 பைசா கால்னாக்கு பிரயோஜனம் கிடையாது மதம் மாற்றுறதுனால. அப்படி மாற்றணும்னு நினச்சா இந்தியாவே மாற்றிருக்கலாமே, இல்லையே. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் ஹிந்துவாக தானே இருக்கீங்க, இன்றைக்கும் நீங்கள் முஸ்லீமாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் இன்றைக்கும் புத்த மதமாக தானே இருக்கிறீங்க. நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்கிறோம். இயேசு தான் நித்தியத்திற்கு வழின்னு சொல்கிறோம். இந்த வாழ்வுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில், நித்திய வாழ்க்கையில் நம்ம பங்கு பெறணுன்னா இயேசு தான் வழின்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே இல்லையே. அந்த நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்கு இயேசு தான் தெய்வம்னு நம்பணும், விசுவாசிக்கணும்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே நாங்கள் சொல்லலையே. பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கல்ல, குத்துறீங்க, கொல்றீங்க, அவமானப்படுத்துறீங்க, நிர்வாணப்படுத்துறீங்க, சபையை எடுத்துட்டு நொறுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனாலும் அங்கே இன்னும் நாங்கள் அப்படியே தானே இருக்கிறோம். இதே நீங்கள் வேறு யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினா அதில் நினச்சிருப்பானா? ஆனால் கிறிஸ்தவன் நினைக்கிறான். ஏன்? அவனுக்கு தெரிந்த உண்மை அவனை மாற்றாது. ஏன்னா தெரியும் அவனுக்கு, இயேசுனா யாருன்னு தெரியும், இந்த உலகம்னா என்னன்னு தெரியும், இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு என்ன வாழ்க்கை வரணும்னு தெரியும். 2 வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்துக்கு அப்புறம். நித்திய அக்கினி கடல் ஒன்று இருக்குது, நித்திய சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த 2 வாழ்க்கையில் நான் எந்த வாழ்க்கையை சூஸ் பண்ண போகிறேங்கிறத தீர்மானிக்கிறது இந்த வாழ்க்கை தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீங்கள் என்ன அவமானப்படுத்தினாலும், நீங்கள் என்ன துன்பப்படுத்தினாலும், எவ்வளோ நிர்மாணப்படுத்தினாலும் சரி, அவன் உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன், நீங்களும் நித்திய ஜீவனுக்கு வரணும், நீங்கள் நித்திய அக்கினி கடலுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு நல்ல நம்பிக்கை. இன்றைக்கி சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க. அசால்ட்டு. இப்போ ஜாலியாக இருக்கும். முடிவிலே எட்டிக்காயை போல் அது கசக்கும். அதாவது கிறிஸ்தவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கலாச்சாரமோ அல்லது சடங்காச்சாரமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மதத்தை வச்சு நாம் ஒன்றும் மேஜிக் எதுவும் பண்ணுறது கிடையாது. கிறிஸ்தவங்கிறது அன்பை பற்றி போதிக்கிறது. இயேசு என்ன, எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை என்ன பண்ண போகிறாரு, இந்த வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கிறிஸ்தவம். இன்றைக்கி கிறிஸ்தவத்தை வந்து கிறிஸ்தவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சடங்காச்சாரமாக மாற்றிட்டாங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் அதை மாற்றணும். இதுக்காக நாம் என்ன பண்ணணும், பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணணும். பாரத்தோடு கூட நாம் என்ன பண்ணணும், திறப்பில் நிற்கணும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் கர்த்தாவே உம்முடைய வேதத்தை வாசிக்கும்படி, தியானிக்கும்படி, சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, என் புத்தி கெட்டாத அந்த அறிவை எங்களுக்கு தெளியப்படுத்தும்படிக்கு கர்த்தாவே நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு எங்களுடைய மனதில் பதிகிறது என்று தெரியல, ஆனால் நீங்கள் எங்களுடைய இருதயத்தில் பதிய வையுங்க. அதை நாங்கள் யோசிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும். பெயர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உண்மையாகவே உண்மை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். சாரமேறினவர்களாய் அனைவருக்கும் சுவை தருகிற உப்பாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். சாந்த குணமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும்.
உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசி என்று சொல்லி கொடுத்திருக்கிறீரே, அந்த நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை பிரதிபலிக்கக்கூடிய அப்பா, உம்மை அப்பா தகப்பனாரே எங்களுடைய வாழ்க்கையில அப்பா மற்றவர்களுக்கு காண்பிக்க கத்த நீர் உதவி செய்யும். நீர் அப்படியே உதவி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, அப்பா கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும். என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்குமே. தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. இதுவரைக்கும் நாங்கள் ஏதோ வாழ்ந்துட்டோம், ஆனால் இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையிலான இருதயத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தாரும். இனி வரப்போகிற நாட்களிலே இன்னும் அதிகமாய் உம்முடைய வசனத்திற்கு செவிசாய்க்க கத்து நீர் உதவி செய்யும். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்தபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையாகவே நீர் எங்களோடு கூட நீர் பேசினீர் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இன்னும் எங்களோடு கூட அதிகமாக இடைபடுவீராக. எல்லா காரியத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் மீட்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.